இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தனிநபர்களின் கார்பன் எமிஷனும் நெட் ஜீரோக்கு வந்தா கூட காலநிலை மாற்றத்தை நம்மால கட்டுப்படுத்த முடியும். அப்போ காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தங்க வந்து தனிநபர்கள் கிட்ட போயிட்டு நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே நம்ம சந்தேக கண்ணோட தான் பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்னு ஒன்று இருக்கு. அதாவது உங்களால் எவ்வளவு கார்பன் வெளியாகிறது அப்படிங்கறத நீங்க கால்குலேட் பண்ணுங்க. இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்டை உருவாக்கி வெளியிட்டது ஒரு எண்ணெய் நிறுவனம். அப்ப என்ன அர்த்தம்? நாங்க இந்த பக்கம் எரிச்சுக்கிட்டே இருக்கோம், தனிநபர்கள் நீங்க எல்லாம் ஒழுங்கா இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேல பொறுப்பு சுமத்திட்டு அவங்க செய்யற வேலையை செஞ்சுட்டே இருக்கிறதுக்கான ஒரு இது. அப்ப தனிநபர்கள் ஒண்ணுமே செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து அரசுகள் கிட்டயும் எண்ணெய் நிறுவனங்கள் மாதிரியான இந்த என்ன சொல்றது பெட்ரோல், டீசல், நிலக்கரியை பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்கள்கிட்டையும், தொழிற்சாலைகள் கிட்டையும், பெருநிறுவனங்கள், கோடீஸ்வரர்கள் இவங்க கிட்ட எல்லாம் கேள்வி எழுப்பணும். ஒரு அவேர்னஸ் ஒண்ணு வேணும். இன்னொன்னு என்னன்னா, இப்ப நமக்கு ஒரு கோடை காலத்துல வெப்ப அலை இருக்கு. திடீர்னு ஒரு புயல் வருது, ஒரு வறட்சி வருது. இதெல்லாம் தனித்தனியான அம்சங்கள் இல்ல. காலநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்துடைய வெவ்வேறு அறிகுறிகள் தான் இது அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து அந்த விழிப்புணர்வை நோக்கி வரணும். அதுதான் தனிநபர்களால செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்த கட்டங்கள் அப்படின்னு போகும்போது, எதிர்காலங்கிறது இன்னைக்கு குழந்தைகளா இருக்கிறவங்களுக்கு தான் வந்து. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க இந்த காலநிலை மாற்றத்தை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு நீங்க சொல்ற விஷயங்கள் என்ன? இது வந்து பெரியவர்கள் செய்த தவறு. பெரியவர்கள் செய்த தவறால நாளைக்கு ஒருவேளை வாழ தகுதியே இல்லாத ஒரு பூமியை நம்ம குழந்தைங்கள்ட்ட கொடுத்துட்டு போறோமா அப்படிங்கிற ஒரு அச்சம் எனக்குள்ள நிறைய இருக்கு. இன்னும் சொல்லப்போனா காலநிலை மாற்றம் சார்ந்து என்னோட இந்த ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ற நிறைய நண்பர்கள் இதனாலேயே குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா எதிர்கால எதிர்கால உலகமா எனக்கு என் குழந்தைகிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு நல்ல உலகமா இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொள்கை சார்ந்த முடிவுகளை நோக்கி போறாங்க. அப்போ உண்மையிலே நம்ம குழந்தைங்கள்ட்ட பேச வேண்டியதில்லை, நம்ம பெரியவங்கள்ட்ட தான் பேசணும். அதுவும் அதிகாரம் இருக்கக்கூடிய பெரியவர்கள்ட்ட பேசுறதுக்கு சாதாரண மக்களாக இருக்கக்கூடிய பெரியவங்களை தயார்படுத்தணும். அதுதான் உண்மையிலே வேலை. குழந்தைங்கள்ட்ட நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நாங்க உங்களுக்கான உலகத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், பொறுத்துக்கோங்க அப்படிங்கிறத மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். ஸோ குழந்தைகளுக்கான உலகத்தை நம்ம தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, உண்மையிலே. ஏன்னா கிரெட்டா தென்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலநிலை போராளி இருக்காங்க. அவங்களுடைய முக்கியமான ஸ்பீச்சஸ்ல வந்து ஹவு டேர் யூ அப்படின்னு ஒரு ஸ்பீச் இருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என்னுடைய குழந்தை பருவத்தையும் எனக்கான எதிர்காலத்தையும் நான் பள்ளியில படிச்சுட்டு இருக்க வேண்டிய சந்தோஷமான நேரத்தையும் நீங்க திருடிட்டீங்க. என்ன தைரியம் இருந்தா நீங்க இப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்குறாங்க உலக தலைவர்களை பார்த்து.